வணக்க மக்களே! ரேஷன் அட்டை தொடர்பான 3 முக்கிய புதிய விதிமுறைகள் அமலாகி இருக்கு. அவை என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். இதுல மகளிர் உரிமை தொகை பற்றி கடைசியில சொல்லியிருக்கா. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது அறிவிப்பா 60 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, தாயுமானவர் அப்படின்ற திட்டத்தின் கீழ உங்களால போயிட்டு கியூல நின்று பொருட்கள் வாங்க முடியாது அப்படின்ற ரீசன்னாலையும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தாயுமானவர் திட்டம் அப்படின்றது தொடக்கப்பட்டு அதன் மூலமா மாதம் மாதம் தமிழ்நாடு முழுக்க மாவட்டங்கள் தோறும் 2வது ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த வீடுதோறும் இலவசமா ரேஷன் பொருட்களை ரேஷன் கடை ஊழியர்கள் விநியோகம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல இப்போ ஒரு குளறுபடி சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதாவது வருகின்ற ஜூலை முதல் பாத்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் வீடு வீடா கொண்டு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்றத ரேஷன் கடை ஊழியர்கள் சங்கம் அதிரடி எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. எதனால அப்படின்னா உங்களுக்கு கடுமையான பணி சுமை ஏற்படுதாமா, தொடர்ச்சியான தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாம நாங்க கழிப்பறைக்கு கூட போக முடியாத சுச்சுவேஷன் தான் ஏற்படுது போன்ற காரணங்களால் பெரும் இன்னலுக்கு சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டி இருக்காங்க. இதனால ஜூன் மாத இறுதிக்குள்ள அரசு தங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் ஜூலை முதல் தமிழ்நாடு முழுவதுமே உள்ள ஊழியர்கள் இத்திட்டத்தை முழுமையாக புறக்கணிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த தாய்மானவர் திட்டத்தின் கீழே பயனடைந்து வந்துட்டு இருக்கீங்க, உங்க மாவட்டத்திலே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா, ரேஷன் கடையில நம்ம போயிட்டு ரேஷன் பொருட்கள் மாதம் மாதம் வாங்கிட்டு வருவோம். அதுல எடை குறைவு அப்படின்றது நிறையவே ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. நிறைய மாவட்டத்தில இருந்தும் புகார்கள் எழுந்த வண்ணமே இருந்ததுனால இப்ப அரசு ஒரு புதிரடி அதிரடி உத்தரவை வெளியிட்டு இருக்காங்க தமிழக அரசு. அதாவது சர்க்கரை 1 கிலோ வாங்கிட்டு போறோம், வீட்டுல போய் பார்த்தோம்னா வெறும் 800 கிராம் இந்த மாதிரி தான் இருக்கு. இதற்காக கொள்முதல் செய்யப்படும் உணவுப் பொருட்கள் அனைத்துமே நுகர்வோரை வந்தடைவதற்கு முன்பே கிடங்குகளிலே அதிநவீன இயந்திரங்கள் மூலமா பாதுகாப்பான பாக்கெட்டுகளா மாற்றப்பட இருக்கு. இந்த நவீன முறையின் மூலம் ரேஷன் பொருட்கள் கலப்படம் செய்வது முற்றிலும் தடுக்கப்பட்டு எடை குறைவு மற்றும் பொருட்கள் கடத்தல் போன்ற நீண்ட கால புகார்களுக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என தமிழக அரசு தரப்புல தெளிவுபடுத்தியிருக்காங்க. வருகின்ற மாதத்துல நம்ம அனைத்து பொருட்களுமே பேக் மூலம் தான் வாங்க போறோம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மூன்றாவதா அனைவருமே காத்துட்டு இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்கு. இன்று முதலமைச்சர் விஜய் தலைமையில முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த அமைச்சரவை கூட்டத்துல முக்கியமா மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், அதுக்கப்புறம் மதுக்கடைகள் பற்றி பேசி இருக்காங்க. இப்போ வரைக்குமே மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்க நிலையில இதை 2500 ரூபாய் எப்படி உயர்த்தி வழங்குறது, அதற்கான நிதி சுமைகள் என்னென்ன அப்படின்னு அரசாணை வெளியிடுவது மற்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடு கொடுத்து தீவிரமா ஆலோசிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் யாரு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்றத பிரித்தெடுக்கும் பணி ஆரம்பிச்சிட்டாங்கன்றது நமக்கு தெரியும். எதனாலனா நிறைய மக்கள் கார் வச்சிருக்காங்க, சொந்த லாரி இந்த மாதிரி எதேதோ வச்சிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் ரூபாய் 1000 வாங்குறது சதி செஞ்சு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு அந்த தகுதியற்றவர்களை நீக்கம் செஞ்சுட்டு இந்த ரூபாய் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றது சொல்லி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம 60 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அனைவருமே OAP பணம் வாங்குறதுல ஆட்டோமேட்டிக்கா இணைக்கப்பட்டுருவீங்க. உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வராது. இந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எப்ப இருந்து கொடுப்பாங்க அப்படின்னு இதற்கான அறிவிப்பு இந்த அமைச்சரவை கூட்டம் முடிஞ்சதுமே வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு இன்னும் அப்ளை பண்ணல, இல்ல விண்ணப்பம் செஞ்சு ரத்தாயிடுச்சு அப்படின்னா தேவையான ஆவணங்களை எடுத்து வச்சுக்கோங்க. கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஜூலை மாதம் இந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் உயர்த்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. முதலாவதாக உங்களோட ஆதார் அட்டை, யார் விண்ணப்பம் செய்ய போறீங்களோ அவங்களோட ஆதார் அட்டை எடுத்துக்கோங்க. குடும்ப அட்டை, அதுக்கப்புறம் வங்கி கணக்கு புத்தக நகல், வாக்காளர் அடையாள அட்டை கம்பல்சரி, முகவரி சான்றா தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஆதார் கோடோட லிங்க் பண்ணி இருக்கிறது, வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. கம்பல்சரி அனைவருக்குமே வருமான சான்றிதழ் இப்ப கேட்க போறாங்க. அதுல ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் எலிஜிபிள் அப்படின்னும், அதற்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ வருமான சான்றிதழ் 6 மாசத்துக்கு ஒன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணாம இருக்கவங்க உடனடியாக அப்டேட் பண்ணி அதையும் வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரமே இந்த உரிமை தொகை 2500 பெறுவதற்கான ஃபார்ம் கொடுக்க போறாங்க.
போறாங்க. இது மட்டும் இல்லாம வெள்ளை அறிக்கையை வெளியிடுவேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இன்னும் 2-3 நாட்கள்ல இந்த வெள்ளை அறிக்கையும் வெளியிட போறாங்க. ஸோ இந்த அனைத்து அப்டேட்களையும் நீங்க அடிக்கடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் அட்டை, மகளிர் உரிமை தொகைன்னு அனைத்து அப்டேட்களுமே நம்ம சேனல்ல உடனுக்குடனே வெளியாயிட்டு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.